ஐயோ ஐயோ 2 பேரையும் சுட்டுட்டேன். கோயிலுக்கு நடமுடமா கொண்டுதான் கொண்டு சித்திரவதை செய்து இருத்தி இருத்தி எழுப்பி கோயிலுக்கு சேர்த்துக்க கொண்டு வச்ச எங்களுக்கு யாரா எங்களுக்கு ஒரு அடியை முதையும் ஆக்கிறேன். என் சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை 1.5 வயது பாருங்க. அவர்களுக்கு என்ன காலால உதவி எனக்கு உதஞ்சது பிள்ளைகளுக்கு குடிப்பட்டதுனால அது தாக்கி முடிய பெரியவன் தானண்டா பல பெரியவனை கேட்டு நாங்க கேம்பு கொண்டு எங்களை விடு அங்க இந்த இதுக்கே போக சொல்லி சொல்லி இப்படியே நடந்து போன போது அங்க இடையில மங்குமா இல்லை வச்சங்கட தம்பின்ற மனசையும் வந்தவா ஒரு வீட்டுக்கு கொண்டு அவங்க இன்னொரு பிள்ளைங்க கடந்து போட்டு உள்ளுடுப்பெல்லாம் கையில கொண்டு அனுப்பி விட்டா. பிள்ளை நாங்கள் கோயில்கள் இருக்கும் பொழுது தான் குடிச்சு வீட்டில் இருக்கிறது தான் எங்களை பிடிச்சது. பிடிச்சி அந்த இடத்துல இருந்து தகப்பன் போய் காலில் விழுந்து கும்பிட்டு மண்டாடி கேட்டது, இந்த மகனை விழுங்க பொம்பளை பிள்ளை கொண்டு தான் அவரை விழுங்கன்னு சொல்லி கேட்க அவரை காலால் உதஞ்சி அவரை உருட்டி தள்ளி அவரை விழுந்து எழும்பி தான் பிறகு எங்களோட வந்து நின்று பிள்ளையை வந்து கூட்டிக்கொண்டு போகும்பொழுது ஒரு மட்டை தான் கையில் கொண்டு போனவர். திரும்பி அடுத்து வந்து இலவாங்க கொண்டு கையில் எடுத்துக்க திரும்பி மட்டும் வெளியால் என்ன திரும்பி பார்த்தவர் பார்த்துட்டு போவீங்களே நாங்களால் தான் நிற்க வைக்கல. நாங்கள் ஐயா நாங்கள் ஒரு ஆள் வந்து கேட்டது, நீங்கள் புள்ளி எழுதிட்டு தானே உண்டு. நாங்கள் இல்லை நாங்கள் எழுதிட்டு அங்கே நாங்கள் தொழிற்சிக்கிறோம், நாங்கள் கரைக்கடையெல்லாம் இருக்கிறோம்னு சொன்னேன். இதெல்லாம் நாங்கள் முதல் நான் சொல்ல விட்டது என்னில் புள்ள புல் எழுதி ஒரு ஆள் நின்று சொல்லுது, இல்லை இல்லை நீங்கள் புல் எழுதிட்டு தானு சொல்லி வர சொன்னேன். நாங்கள் அப்படி இல்லைன்னா அழுது குளாரிட்டு தான் நாங்கள் அதில் இருந்த நாங்கள் பிறகு எங்களை கூட்டிக்கொண்டு போய் ஏதோ எங்களோட சுவாமிൻ്റെ அற வீட்டுக்குள்ளே வச்சிருந்து போட்டு பிறகு அடுத்த நாள் நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வெளியில் எழுப்பி போகும் பொழுது இந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை ஒரு அறையில் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் ஒரு அறையில் பிள்ளைகளையும் எங்களை ஒரு அறையிலையும் வச்சு பிறகு கொஞ்சம் நேரத்தால் பிள்ளைகளை விட்டு உடுப்பு கையில் கொடுத்து அனுப்பிவிட்டேன். உடுப்பை கையில் கொடுத்து நான் அனுப்பிவிட்டேன். நாங்கள் கூட மண்கும்பான் போயிட்டு மண்கும்பான் போய் மண்கும்பானில் தான் கொஞ்சம் நாள் இருந்தேன். நாங்கள் மண்கும்பானில் இருந்தேன். அது பிறகு ஜிஎஸ்ஆக்கள் 15 தான் நாங்கள் இருந்துட்டு 28 நாள் அங்கே இருந்தேன். நாங்கள் இருந்து தான் திரும்பி நாங்கள் எங்களோட உறவுகள் வந்து எங்களை கூட்டி கணிஞ்சாலும் மன்னி பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் வந்து 36ஆம் இங்கே வந்து கொஞ்ச நாளையில் இங்கே வந்து பார்க்குறோம். ஒரு இந்த பிள்ளைங்க சரம் பெனியன் உடுப்பு எல்லாம் அந்த கிணத்துக்களை கிடக்குது. நான் பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா இந்த கிணத்துக்களை தான் பிள்ளைகளோட உடல் முழுக்க இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கு முதல் நாங்கள் இங்கே இருக்கைக்குள்ள தோட்டத்தில் கல் பறிச்சிருந்தது, எரு பறிச்சிருந்தது. எல்லாம் அந்த எருவோ கல்லுவோ ஒன்றுமே இல்லை, எல்லாம் அந்த கிணத்துக்களை தான் கிடக்குது. அந்த கல் கிடக்குது, எரு கிடக்குது. அதோட பக்கத்து வீட்டு வைக்கல் பட்டடியிலேருந்து வைக்கல் வெளியெல்லாம் அதுக்குள்ளே தான் போட்டிருந்தது. இந்த ஒரு வண்டியில் ஒன்று அந்த மனுஷன் இந்த வண்டியில் அடித்து உடைச்சி போட்டு அதையும் மேலே போட்டு அமர்த்தி இருந்தது. நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தண்ணி மாதிரி மேலால் ஒரு மனம் வந்தது. நாங்கள் அதை நிற்க வாக்கள் பேசினா போல நாங்கள் விட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு அடுத்த வருஷம் முழு சார்ந்த போட்டு கட்டி அது நாங்கள் விளக்கு ஏற்றினாங்க.
எனது பேர் செபஸ்டியானி மனுவேல் ரோஸ்மேரி. 1990ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் தேதி மண்டதி முற்றார் இராணுவம் ஆக்கி வச்ச போது நாங்கள் கடற்கரையிலேருந்து எங்களுக்கு சேச்சு தூரம் கடற்கரையிலேருந்து ஓடி வரும்போது சின்ன பிள்ளைகளோடு இடையில 3 இதாலும் தாக்குனவை, கடலாலும் தரையாலும் மேலாலும். அந்த தாக்குதல் தாங்கிதான் நாங்கள் இடையில ஒரு பங்கருக்குள்ள இருந்துட்டோம். அங்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் இருக்க அப்படியே சண்டை நடக்குது. நாங்கள் வெளியில் வர பயத்தில் வெளியில் வரையில சின்ன பிள்ளைகளோட. அதுக்கு பிறகு நாங்கள் எழும்பி அவங்க எல்லாம் முட்டா பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு நாங்கள் எழும்பி ஒரு பொழுது வட்டிட்டுக்குள்ளதான் எழும்பி முன்னுக்கு ஒரு வீடு இருந்தது, கோயிலுக்கு போகமான்ட்டு வெளிக்கிற வீடு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே இருந்துட்டோம். சுற்றி பெற ஆமி ஒரே வெடிச்சத்தங்களாக்கு நாங்கள் பயத்தில் அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா கணவர், நானும் என்ற தம்பி என்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா இந்த சொன்னவங்களுக்கு சொன்ன அம்மா எல்லாரும் இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் கோயிலுக்கு போய் வெளிக்கிடுவோம்ட்டு தாண்டா வெளிக்கிடையெல்லாம் போயிட்டுது. அந்த கட்டத்தில் இரவு முடிஞ்சு விடிக்குது. விடிய 6 மணிக்கு எங்களை நாங்கள் இந்த வீடு எல்லாம் வந்து தேடி பார்த்து எங்களை பிடிச்சி ஒரு பக்கமாக விட்டுவிட்டு அவியல் என்ற கணவரையும் என்ற தம்பியையும் எடுத்து கொண்டு கையில் போனவங்க போய் அங்கால மாமா வீட்டு கோடி பின் பக்கத்தில் வச்சு அடிச்சு ஆக்கின பண்ணி சித்திரவதை செய்து ஐயோ ஐயோ 2 பேரையும் சுட்டுட்டேன். கோயிலுக்கு நடமுடமா கொண்டுதான் கொண்டு சித்திரவதை செய்து இருத்தி எழுப்பி கோயிலுக்கு சேர்த்துக்க கொண்டு வச்சு எங்களுக்கு நாடா எங்களுக்கு ஒரு அடியும் உதயம் ஆக்கினேன். எங்க சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை 1.5 வயது பாருங்க. அதுகளுக்கு என்ன காலால உதவி எனக்கு உதஞ்சது பிள்ளைகளுக்கு குடிப்பட்டதுனால தாக்கி முடிய பெரியவன் வரண்டாப்புல பெரியவனை கேட்டு நாங்கள் கேம்பு கொண்டு எங்களை விடு நாங்கள் இதுக்கே அவன் போக சொல்லி இப்படியே நடந்து போன போது அங்கே இடையில மங்குமால வச்சு எங்கட தம்பின்ற மனசையும் வந்தவா ஒரு வீட்டுக்கு கொண்டு அவங்க இன்னொரு பிள்ளைங்க கடந்து போட்டு உள்ளுடுப்பெல்லாம் கையில கொண்டு அனுப்பி விட்டாங்க. நாங்க அது பிரதல கல்லியை சுத்தி விழுந்தாருகளை தூக்கி இதான் நண்டு கையில போய் எல்லாரும் காட் பண்ணி சுட போட்டு தட்டி எல்லாரும் நாங்க அழுதுக்குள்ளறி ஒரு மாதிரி முகாமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நம்பேந்து இப்படியே நாங்க இங்க மண்டதியில வந்த போது சொன்னாங்க எங்கட உறவுகள்லாம் பிடிச்சு வச்சவங்க. அவங்க சொன்னாங்க உங்களோட மனிதனே ஏன்னா இவங்களோட புருஷனே தம்பி எனக்கு நத்துக்காம போட்டவங்க உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆற்ற உடுப்பை போட்டாங்களோ எங்களுக்கு அதை தெரியாது. நத்துக்கான சுட்டு போட்டவங்க உங்களோட மனுஷனுக்கு திககம் எல்லாம் புருஷலால சுட்டுக்கிறாங்க சொன்னாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடம் பேர்ந்து போய் கடைசியா என்ற பிள்ளைகளும் நான் சரியா சீரழி இதுல நிக்கிறவளா இந்த கடைசி பிள்ளை பஞ்சாயை 1.5 வயது ட்வீன்ஸு ஒரு தம்பி இருந்தாங்க. உடனே நல்லா கஷ்டப்பட்டு இப்ப தனிமையில இருக்கிறேன். எங்களுக்கு என்ன நீதி? நீ உயிர் போயிட்டுது, எங்களுக்கு என்ன நீதி? எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் நாங்க அடிமையாத்தான் வாழ்றோம். இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பு தீவகத்தை உலுக்கிய ஒரு இனப்படுகொலையாக வலிந்து காணாமல் போன எங்களுடைய உறவுகளை நினைத்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. முதற்கண் அவர்களை ஒரு கணம் மனதில் நினைத்து 1990ஆம் ஆண்டு ஊர்காவற்துறை தொடக்கம் மண்டதீவு வரையான பகுதிகளிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டும் இருப்பது, அதுக்கான நீதி கிடைக்காமல் இருப்பது என்பது 21ஆம் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். இதனை முன்னிட்டு இன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான உறவுகள் இந்த இடத்திலே கூடி நின்று அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் கடந்த 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபையிலே இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை ஒட்டுமொத்த 22 உறுப்பினர்களும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அந்த தீர்மானம் யாது எனில், மண்டதீவு இனப்படுகொலை தொடர்பான அந்த மனித புதைகுழியானது தோண்டப்பட வேண்டும், அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தீர்மானம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களுடன் உடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நிச்சயமாக வலிந்து காணாமல் பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது
எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அதுதான் நீதியும் கூட. இந்த இடத்திலே இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாகவும் வேலணை பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலும் இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில், எங்கள் உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு சாட்சியாக தற்பொழுதும் உயிருடன் வாழுகின்ற எங்களுடைய மூத்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே உயிரோடு இருக்கின்ற அந்த சாட்சிகளின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் இங்கு எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கிணற்றினுடைய இடம் என்பவற்றை கருத்தில் கொண்டு வெகு விரைவிலே இந்த கிணறு தோண்டப்பட வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நியாயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்திடமும் நான் வினயமாக கேட்டு நிற்கின்றேன். நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நன்றி. வேலணை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகிய நான் 1990ஆம் ஆண்டு இராணுவ நகரின் போது எமது அல்லைப்பிட்டி மங்கும்பான் மண்டதீவு பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இதுவரை 84 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்டவர்கள் 35 வருடங்கள் கடந்தபடியால் அனைவருமே இறந்திருப்பார்கள் அல்லது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்றுதான் மக்களாகிய நாம் நம்புகின்றோம். அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் மண்டதீவில் பல கிணறுகளில் போடப்பட்டதாக கண்கண்ட சாட்சிகள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், கைதாகி விடுதலையானவர்கள் இப்போது வெளியில் வந்தே தமது கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். செம்மணி புதைக்குழி அகலப்பட்டு அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி எமது தாயகமான தீவகத்திலும் இடம்பெற்ற இனப்படுகொலையும் இந்த மனித புதைக்குழிகளும் அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டந்தேன். அதற்கு சகல உறுப்பினர்களும் ஆதரவு தந்து ஏகமனதாக அந்த பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைய 35வது ஆண்டு நிறைவு தினத்தையும் இதே இடத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்துள்ளோம். அடுத்தது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இந்த புதைகுழி அகலப்பட வேண்டும். புதைகுழியிலிருந்து எடுக்கப்படும் சடலங்களுக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன்.